ஹலோ காய்ஸ், நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் சாப்பிட்லாம். லோ கேலரிஸும் கூட. நீங்கள் சப்பாத்தி எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்களோ அதேமாரி பண்ணுறங்க. சப்பாத்தி நீங்கள் எத்தனை சாப்பிடுவீங்களோ பண்ணிட்ட பிறகு சுக்கா சப்பாத்தி மாரி சாப்பிடுவாங்க. அதாவது எண்ணெய் ஊற்றாமல் சப்பாத்தி சாப்பிடுவாங்களே அந்தமாரி சாப்பிட பழகிங்க. அப்புறம் இதுக்கு முக்கியமான சைட் டிஷ்ஷை சோயா சங்க்ஸ் தான். அதை வாங்கி வச்சுங்க. 100 கிராமில் 50 கிராம் இருக்குது ப்ரோட்டீன். நீங்கள் சோக் பண்ணி வச்சுங்க. அப்புறம் ஒரு கேரட், ஒரு ஆனியன் எடுத்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு சில்லி பவுடர், சால்ட்டு போட்டுங்க ஸ்பைசஸ் கோசரம். அப்புறம் ஃப்ரை பண்ணுறங்க. அதை சோயா சங்க்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கேரட், ஆனியன் எடுத்து வச்சுருப்போம்ல அதை கட் பண்ணுறங்க. கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுருங்க. பவுலில் போட்டு உங்களுக்கு தேவையான கர்டு போட்டுருங்க. தேவையான கர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்லெஸ்ஸாக தெரியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ரெசிபி. பை கைஸ்.